ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி தங்கராஜ் மதியோட சிஸ்டர்கிட்ட கொஷின் கேட்டது தப்புன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாகியராஜும் மலரும் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மலரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மலருக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் பாகியராஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா மலர் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. சுரேஷ் உள்ளே வராங்க. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன கிச்சனில் வேலை? சமைக்கிறதுக்கு தான் வருவாங்க கிச்சனுக்கு, வேறு எதுக்கு வருவாங்க? கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு தான் வருவாங்கன்றது எங்களுக்கும் தெரியும். எப்போவுமே அண்ணி தானே சமைப்பாங்க, இன்றைக்கி ஏன் நீ வந்திருக்கன்னு கேட்டேன். மலரும் பாகியராஜ் அண்ணனும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? இன்றைக்கி என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஏன் கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் ரீசன் வேணுமா என்ன? உடனே சுரேஷ் கேட்குறாங்க, உனக்கு தன்மையாகவே எப்படி பேசுகிறதுனே தெரியாதா? உங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையா? ஒரு கொஷின் கேட்டால் கேட்ட கொஷினுக்கு மட்டும் சரியாக ஆன்சர் பண்ணு. அது எப்படி உன்னால் மட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த திமிராகவே பதில் சொல்ல முடியுது? நீங்கள் திமிராக கேள்வி கேட்டால் நானும் திமிராக தான் பதில் சொல்லுவேன். காலையிலங்காட்டி உன்கிட்ட வந்து கேள்வி கேட்டேன் பாரு, என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வெளியே போயிடுறாங்க. எல்லோரும் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி உடனே மலரு மலரு அப்படின்னு கூப்பிட சுரேஷ் இருந்துட்டு, அம்மா அண்ணி பாக்கியராஜும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கம்மா. அப்படியா? சொல்லாமல் கூட கிளம்பிட்டா பற்றியா? வரட்டும் பேசிக்கிறேன். கிச்சனில் யார் இருக்கா? என்ன சத்தம் கேட்குது? மதி வேலை செஞ்சிட்ருக்காம்மா. அவள் சமைச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்றாங்க. மதி, மதி, எனக்கும் மாமாக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, தலைலாம் வலிக்குது. மதி காஃபி எடுத்துகிட்டு வந்து 3 பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க. மதியோட மாமனார் மதியை கூப்பிட்டு மலருக்கு வேலை வைக்கிற மாதிரியே கண்ணாடி எடு, நோட்டை எடுன்னு சொல்லிகிட்டு இருக்க மதிக்கு செமக்கம் வந்துடுது. பட் என்னடா பண்ணுறது, எதுவுமே சண்டை போடக்கூடாதுன்னு அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சுரேஷ் கூப்பிட்டு, தண்ணி கொண்டுட்டு வா மதிங்க. ஏன் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, தண்ணி கூட உங்களால் முண்டு வந்து குடிச்சிக்க முடியாதா? நான் தான் கிச்சனில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? வேலை செஞ்சிட்ருக்கவளை கூப்பிட்டு தண்ணி கொண்டுட்டு வா, அதை எடு இதை எடுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன 10 கையாக இருக்குது? 2 கை தானே இருக்குது. ராஜலக்ஷ்மி உடனே சொல்கிறாங்க, அப்பா ஆரம்பிச்சிட்டாளா? நேரம் மலராக இருந்தால் நாங்கள் என்ன சொன்னாலும் செய்வா. உடனே மதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்க, செய்கிறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்வீங்களா? என்ன பெரியவங்களை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க நீ? பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். என்ன நாங்கள் பெரியவங்க மாதிரி நடந்துக்காமல் போயிட்டோம்? இந்த பர்றா சுரேஷ், இதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு. நீ உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, நம்ம எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல மதி உடனே சொல்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறப்போ என்கிட்ட மட்டும் பேசுங்க, எதுக்கு எங்கள் அப்பா அம்மாவெலாம் இழுத்துட்ருக்கீங்க? வேணாம்மா தாயே, நாங்கள் எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே பேசிக்கிறோம், உன்கிட்ட பேச எங்களால் முடியாது. கட்டின புருஷன் ஒரு சொம்பு தண்ணி கேட்டதுக்கு இம்மா வாய் பேசுகிற நீயே அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா பாக்கியராஜும் மலரும் பைக்கில் அப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. மலர் சொல்கிறாங்க, பாக்கியராஜ், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இதனால் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். கவலைப்படாத மலர், இன்றைக்கி நீ ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிட்லாம். நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே போகலாம். நம்ம அந்த வீடு, கிச்சன், சமையல் இதை பற்றிலாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. இன்றைக்கி உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் நீ பண்ணு. சரி பாக்கியராஜ், எனக்கு பசிக்குது, நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் மலர், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஹோட்டல் வந்துடும், அங்கே நிறுத்துகிறேன், சாப்பிட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், அத்தை கேட்டால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு மட்டும் சொல்லு, இங்கே போனோன்னெலாம் சொல்லிடாத மலர். அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, நான் ஏன் போய் அவங்கக்கிட்ட சொல்லி நானே திட்டு வாங்கிக்க போகிறேன். நீங்கள் உளராமல் இருந்தால் சரிதான். பேசிகிட்டே இருக்கும்போதே ராஜலக்ஷ்மிகிட்டேருந்து ஃபோன் வருது. ஐயோ நிறுத்துங்க, அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அத்தையா? ஃபோன் அட்டன் பண்ணாத மலர். இல்லைங்க, ஃபோன் எடுக்காமல் இருந்தால் ஏதாவது நினச்சிப்பாங்க. வேணாம் மலர், நான் சொன்னால் கேளு, நீ ஃபஸ்ட்டு உன் மொபைலை சைலண்டில் போடு அப்படின்னு பாக்கியராஜ் வாங்கி சைலண்டில் போட்டுடுறாங்க. பாக்கியராஜ் செல்லுக்கு உடனே ஃபோன் வருது ராஜலக்ஷ்மிகிட்ட இருந்து. மலர் சொல்கிறாங்க, என்னென்னு எடுத்து பேசுங்க ஃபஸ்ட்டு. சரி நீ அமைதியாக இரு, நான் என்னன்னு பேசிக்கிறேன். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. டேய், எங்கடா இருக்கீங்க நீயும் மலரும்? கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? அம்மா, அது வந்து நாங்கள் இங்கே ரொம்ப தூரமாக இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம்மா. ஏன் பக்கத்தில் கோவிலே இல்லையா? பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே? இவங்க பொய் சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போனது ராஜலக்ஷ்மிக்கு தெரியுமா தெரியாதுன்றதை நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.